வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் புத்தக பின்பக்க வினாக்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 கலங்கரை விளக்கம். வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கடல்னு அர்த்தம். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. இயல் 1 கவின்மிகு கப்பல். இயற்கை வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூல் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா காற்று அப்படின்னு பொருள். மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றன. வங்கத்தில். வங்கம்னா என்ன? கப்பல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட உள்ளெறி. கலங்கரை விளக்கம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். கண்ணடை. இயல் 1 தமிழரின் கப்பற்கலை. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். கண்ணடை. அடுத்தது பொறுத்துக. எரா அடிமரம். பருமல் குறுக்கு மரம். மீகாமன் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. இயல் 1 இலக்கிய வகை சொற்கள். எல்லோர்க்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இயற்சொல் சோறு. திரிசொல் அழுவம். திசைச்சொல் பெற்றம். வடசொல் இரத்தம். இயல் 2 இன்பத்தமிழ் கல்வி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்று உரைக்கும். அடுத்தது பொறுத்துக. களனி வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் முகில் மேகம். இயல் 2 அழியா செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கேடில்லாத செல்வம். வாய்த்து ஈயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவனொருவன். இயல் 2 வாழ்விக்கும் கல்வி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வியில்லாத நாடு டேஸ் வீடு. விளக்கில்லாத வீடு. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். இயல் 2 ஓரெழுத்து ஒருமொழி
ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதும் பகாபதம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினைப்பகுபதம். பெயர்ப்பகுபதம் டேஸ் வகைப்படும் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பொறுத்துக. பெயர்ப்பகுபதம் பெரியார், வினைப்பகுபதம் வாழ்ந்தான், இடைப்பகுபதம் மண், உரிப்பகுபதம் நனி. இயல் 3 ஒரு வேண்டுகோள். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன, வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும் நெடி. அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார், மழலையின் சிரிப்பில். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். கீரைப்பாத்தியும் குதிரையும். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல். இயல் 3 பேசும் ஓவியங்கள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களுள் ஒன்று மண்துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர், செப்பேடுகளின் மீது. இயல் 3 தொழிற்பெயர். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். பின்வருவனவற்றுள் முதனிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதனிலை தொழிற்பெயர். சூடு முதனிலை தெரிந்த தொழிற்பெயர். இயல் 3 திருக்குறள். டேஸ் தீமை உண்டாகும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது சோம்பல். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனைத்தூறும். கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் கல்வி. எண்ணித் துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் இதோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.